அந்த நீரிழிவு நோய் இருக்குத, சக்கரை நோய், அது உலகத்துக்கே இந்தியா தலைமை தாங்குங்கிறான். எதுக்கு தான் தலைமை தாங்கிறதுலாம் இல்லையா என்ன, கேபிட்டலுங்கிறான். சரிதானே? ஆனா உண்மையில நம்ம இயற்கை மருத்துவர்ல கேட்டா சொல்றாங்க, ஐயா நீரிழிவு நோய் நோயே இல்லையா அப்படின்னு சொன்ன. அது கண்டிஷன். கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தா அப்படி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இழப்பாருனாக்க அப்படி சரியா கீழே இறங்கும்ட்டு. சிறுநீரகம் கொஞ்சம் வேலை செஞ்சுன்னா சரியா போயிடும், கல்லீரல் கொஞ்சம் வேலை செஞ்சுன்னா சரியா போயிடும். இந்த கல்லீரலையும் சிறுகுட இந்த சிறுநீரகத்தையும் வேலை செய்ய வைக்கிறது எது வேலை செய்ய வைக்கும்? வரகு வேலை செய்ய வைக்கும், குதிரைவாளி வேலை செய்ய வைக்கும், சாம அந்த வேலையை செய்யும், அந்த திணை அந்த வேலைகளை செய்யும். ஆகையினால நாடு முழுதும் இந்த தானியங்களை முளைக்கட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க மக்கள். சாமையில தோசை செய்யறாங்க. நாங்க எங்க பயிற்சி மையத்தில் திணையில பாயசம் செஞ்சு கொடுக்குறோம். அந்த குதிரைவாளியில பொங்கல் செய்யறாங்க, வரகுல சோறாக்குறாங்க, சோளத்துல ரொட்டி செய்யறாங்க, அடை செய்யறாங்க. நம்ம பெண்கள் நினைச்சாங்கன்னா விதவிதமா அதுல செஞ்சிருவாங்க. அதைத்தான் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இயற்கை உணவகத்துல சிவகாசியில அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்க பார்த்தாலும் போக முடியும். இதை விட்டுட்டு அந்த இங்கிலீஷ் டாக்டர் இருக்கிறார்ல, அவர் தான் சொல்லி விட்டாரு ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுங்க. இந்த வெளிநாட்டுக்கு காவடி தூக்குற வேலையை என்னைக்கு நிறுத்துவாங்க?